Praise God. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். ஆனா உங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியல, நீங்க ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி தெரியுது. எனவே பக்கத்தில் கரங்களை குடித்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், தேவன் உங்களுக்கு ஒத்தாசையாயிருப்பார். ஆமாம், பார்த்து சொல்லுங்க சிரித்த முகத்தோடு. ஆமாம், செய்வாரா செய்ய மாட்டாரா? எத்தனை பேர் சொல்றீங்க நிச்சயமாய் செய்வார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக தேவன் செய்வார். அதே சமயத்தில் ஒரு 3 வாலிபர்கள் சொன்னார்கள், அவர் செய்தாலும் அவர் செய்யாமல் போனாலும் நான் உண்மையை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. சில நேரங்களில் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்காதது போலவே இருக்கும். இயேசு கிறிஸ்து கூட சிலுவையில தொங்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்போ இயேசு கேட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் பிதாவானவர் என்ன செய்யல, அதை அனுமதிக்கல. ஹல்லேலூயா. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காரணம் என்னன்னா, நீங்க எதிர்பார்க்கிறதா நடக்காம இருக்கும், ஆனா எதிர்பாராத இன்னொரு பெரிய காரியம் பின்னாடி வரும். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த காரியம் நடக்கலன்றதுனால எதையுமே நடக்காது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அவர் மரணத்திற்குள்ள போக வேண்டும் என்று தேவன் விரும்பினபடினால் அந்த ஜெபத்தை கேட்கல. மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், ஆனால் கர்த்தர் கைவிடல. 3ஆம் நாள் தமது ஆவியினாலே உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கும் பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் கர்த்தர் செய்கிறார், செய்வார். செய்யாமல் போனாலும் அவரையே ஆராதியுங்கள், அவர்தான் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாய் இந்த நாளிலும் ஒரு தேவனுடைய வார்த்தையினாய் நாம் கேட்க போகிறோம். இந்த நாட்களிலே நேற்றைய தினத்திலே நாம் ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம். கூடார பண்டிகையினுடைய சில ஆழங்களை குறித்து நாம் நேற்று தினத்தில் செகண்ட் சாட்டர்டே மீட்டிங்கில் கொஞ்சம் நம்ம தியானித்தோம். அதை தொடர்ச்சியாக இன்றைக்கு வேற ஒரு ஆங்கிளில் இன்றைக்கு நாம் அதை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸோ நேற்று தினத்தில் வந்தவர்களுக்கு கூடார பண்டிகை குறித்ததான ஒரு 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 வியூ, ஒரு சம்மரி, அதனுடைய பிக்சர் கொஞ்சம் மைண்டில் நிற்கும். இன்றைக்கும் அதை கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டு தேவனுடைய வார்த்தைகளை இன்னைக்கு ஆவியானவர் என்ன கொடுக்க விரும்புகிறார் என்பதை நம்ம கொஞ்சம் காது கொடுத்து கேட்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆனால் அதற்கு முன்பதாக இன்றைக்கு நல்ல ஒரு பாடல் ஆராதனைக்குள்ள கர்த்தர் நம்மளை வழி நடத்தினார். கர்த்தருடைய ஆராதனைக்குள்ள வழி நடத்தின சிஸ்டருக்காக நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தரை ஆராதியுங்கள். ஆண்டவரை ஆராதிக்க தான் அவருடைய வார்த்தையின், அவருடைய சத்தம் நம்மளுடைய இருதயத்தில் கேட்கும். அவரை துதிக்கும் பொழுதுதான் அவர் நம்மளோடு பேசுவார். இன்னைக்கு ஒரு பாடலை பாடணும்ல, வானாதி வானங்கள் கொள்ளாதவரின் போடும்போது அதுல ஒரு லைன் ஒன்று வந்தது. என்ன லைன் வந்ததுன்னா, பரலோக கவனத்தை என்ன செய்யணுமா, ஈர்க்கணும். அப்ப பரலோக கவனத்தை எப்ப ஈர்க்க முடியும்னா, கருத்தோடு கர்த்தரை துதிக்கும் பொழுதுதான், ஆவியோடு கர்த்தரை துதிக்கும் பொழுதுதான் பரலோகத்தை என்ன செய்ய முடியுமா, we will attract the heaven, we will attract Jesus. அப்ப இயேசு அட்ராக்ட் ஆகிறார்னா அவர் வந்து நிற்பார். என் மனவாளியே, என் தோழியே, என் மதுரமே, என் பிரியமேன்னு யார் பக்கத்தில் வந்து நிற்பா? கர்த்தர். கர்த்தரா? யார் பக்கத்துல கர்த்தர் வந்து நிற்பா? வந்து நிற்பார், வந்து உங்களோடு பேசுவார். அந்த இன்பம் உலகத்திலே காணப்படுகிற எல்லா இன்பத்தை விட அது பெரிதாக இருக்கும். திராட்சரசத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தை, அவருடைய பிரசன்னம், அவருடைய சத்தம் நமக்கு இன்பமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கும் கர்த்தரை மகிமைப்படுத்தி இன்னொரு பாடலை நம்ம பாடிட்டு நம்ம வசனத்திற்குள்ள நான் போக விரும்புகிறேன். எத்தனை பேர் கர்த்தரை துதிக்க வாஞ்சியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லா பாடல்லையும் நான் என்ன கவனிக்கிறேன்னா, எல்லாருமே மைக்கில் தான், மைக் சவுண்டு தான் அதிகமாக இருக்குது, உங்கள் சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இன்றைக்கு உங்கள் சத்தம் அதிகமாக இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நம்ம பாட போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். உண்மையை நம்புவேன், உண்மையாய் ஆராதிப்பேன்.
பற்றி ஆவியானவரே. உம்மையே நம்புவே, உண்மையாய் ஆராதிப்பே. உம்மையே நம்புவே, உண்மையாய் ஆராதிப்பே. நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவே நான் உம்மையே. நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவே நான் உம்மையே. எந்தன் வாழ்வில் அசையாத கண்மாலையே, கோட்டையே, எந்தன் வாழ்வில் அசையாத கண்மாலையே, கோட்டையே, நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவே நான் உம்மையே. நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவே நான் உம்மையே. எந்தன் வாழ்வில் பிரகாசிக்கும் தீபமே, ஜோதியே, எந்தன் வாழ்வில் பிரகாசிக்கும் தீபமே, ஜோதியே, நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவே நான் உம்மையே. நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவே நான் உம்மையே. எந்தன் வாழ்வில் சூழ்ந்து நிற்கும் கேடகமே, துருகமே. உங்க சத்தம் எழுப்பட்டுமே. எந்தன் வாழ்வில் சூழ்ந்து நிற்கும் கேடகமே, துருகமே, நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவே நான் உம்மையே. நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவே நான் உம்மையே. உம்மையே நம்புவே, உண்மையாய் ஆராதிப்பே. உம்மையே நம்புவே, உண்மையாய் ஆராதிப்பே. உம்மையே உம்மையே நம்புவே. சூழ்நிலைகள் எதிர்த்து வருகிறதை போல இருந்தாலும், மனிதர்கள் உங்களை விட்டு பிரிந்து போனாலும், நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நடக்காவிட்டாலும், உங்கள் வாழ்க்கையில் புயல் அடித்தாலும், உங்கள் வாழ்க்கையில் வெறுமையாயிருந்தாலும், உம்மையே உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார்.
நன்றி ஆவியானவரே, உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். லேவியர் ஆகமத்தின் புத்தகம் 23வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பண்டிகைகளை நடத்தும்படி, ஆசரிக்கும்படி தேவன் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. பண்டிகை என்றாலே துக்கமா? சந்தோஷம். பண்டிகைனாலே சந்தோஷம், ஃபீஸ்ட். ஹல்லேலூயா. சோ பண்டிகை என்றாலே சந்தோஷம். எனவே 7 முக்கியமான பண்டிகைகளை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசரிக்கும்படி உத்தரவு கொடுக்கிறார். 7 பண்டிகைகளிலுமே ரொம்ப சந்தோஷம் நிறைவாயிருக்கும். எல்லாரும் ஜனங்கள் கூடியிருப்பார்கள். எல்லாத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். எல்லாவற்றிலும் பலி செலுத்துவார்கள், காணிக்கைகளை செலுத்துவார்கள். ஆனால் இந்த 7வது பண்டிகை ஆகிய இந்த கூடார பண்டிகை இருக்கு பாருங்க, இது எல்லாவற்றிலும் தாண்டி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பண்டிகை. ஹல்லேலூயா. எல்லா பண்டிகைகளிலும் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட இந்த பண்டிகையில அதிக மகிழ்ச்சி இருக்கும். ஹல்லேலூயா. எல்லா பண்டிகைகளை குறித்து கர்த்தர் நிறைய காரியங்களை பேசினாலும் இந்த பண்டிகையில எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை அதில் பதிவிடுகிறார். அது என்ன வார்த்தை என்று கொஞ்சம் பார்க்கலாம். 40வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். லேவியராகமம் 23:40. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரிச்சன் ஓலைகளையும் தலைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் எப்படி இருங்க? மகிழ்ச்சின்னு சொல்லும் போது முகம் மலரணும். இப்ப சொல்லுங்க பாருங்க, மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா இருப்பதே நம்மளுடைய பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So the joy of the Lord, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்மளுடைய, ஆமா. உம்னா மூஞ்சி நமக்கு என்ன கிடையாது? பலன் கிடையாது. சோக மூஞ்சி என்ன கிடையாது நமக்கு? அழுகையின் முகம் என்ன கிடையாது நமக்கு? அமைதியின் சொரூபமாய் நான் அமைதியா இருப்பேன் பாஸ்டர் அப்படின்னு இருக்கிறது என்ன கிடையாது நமக்கு? நமக்கு எது பலன்? மகிழ்ச்சி. சொல்லுங்க. அதனால பக்கத்துல கொஞ்சம் கை பிடிச்சு சொல்லுங்க, மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க, அதுதான் உங்களுக்கு பலன். ஹல்லேலூயா. சோ இந்த the feast of tabernacle, இந்த கூடார பண்டிகையில எந்த பண்டிகைகளும் சொல்லாத ஒரு வார்த்தை இதுல ஆட் ஆகுது. என்ன வார்த்தை? மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. சோ இந்த மகிழ்ச்சியை அடிப்படையாக வைத்து, சோ மகிழ்ச்சி என்றால் வேதத்தில் பல காரியங்கள் இருக்கான, எல்லாவற்றையும் பார்த்து தியானிப்பதற்கு நமக்கு நேரம் கிடையாது. எனவே அதில் காணப்படுகிற சில காரியங்களை நம்ம ஆழமாய் பார்த்து அந்த மகிழ்ச்சி என்னும் ஊற்றை கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில வைக்க வேண்டும் என்று நாம் ஒரு ஜெபத்தோடு, ஒரு விருப்பத்தோடு இந்த வார்த்தைகளை நம்ம கேட்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன கிடைச்சா மகிழ்ச்சிங்க? அது எப்படி பாஸ்டர் நான் உங்ககிட்ட நான் சொல்லுவேன்? அது எல்லார் காதலையும் பற்றுமே. அது எங்களுடைய சீக்ரெட் புக்கில் இருக்குது. அது ஆழத்தில் வச்சிருக்கிறேன் நான். அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது. அதெல்லாம் எப்படி வெளியில் சொல்றதுன்றீங்களா? நம்ம நினைக்கிறோம் எக்ஸ்டர்னலாக கிடைக்கிறதுனால தான் நமக்கு சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி வருதுன்னு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, மகிழ்ச்சியை உனக்குள் நான் ஊற்றை போல நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த ஊற்று பெருக 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 அந்த மகிழ்ச்சியினால் நீங்கள் நிரம்பப்படும் பொழுது நீங்க ஒன்று சொல்வீங்க, எனக்கு நீங்க மட்டும் போதும் இயேசுவே, வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அழியும் செல்வம் இந்த உலகத்துல ஏராளம் வந்தாலும் எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே.
ஹல்லேலூயா. உமக்கு நிகர் இந்த உலகத்துல யார் இருக்கிறா? உலகத்தின் செல்வங்கள் உமக்கு கொண்டு வந்து கொடுத்தாலும் அது உமக்கு நிகராகுமோ என்று எத்தனையோ பக்தர்கள் இப்படியாக பாடல்களை என்ன பண்ணிருக்கிறாங்க, பாடி இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் ஏதோ பாட்டு எழுதணும்னு கிடையாதுங்க, உணர்ந்திருக்கிறார்கள். மகிழ்ச்சி எனக்கு ஏதோ கிடைக்கிற ஒரு வீடுனால இல்ல, எனக்கு கிடைக்கிற ஒரு வேலைனால அல்ல, எனக்கு கிடைக்கிற ஒரு பணத்தினால் அல்ல, எனக்கு கிடைக்கிற அந்த இயேசுவினால தான் உண்டு என்பதை ஹல்லேலூயா என்றைக்கு சபை புரிந்து கொள்ளுதோ அன்றைக்கு மகிழ்ச்சி பெருகும் உங்க வாழ்க்கையில. ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு அந்த வீடு கட்டுறதுல தான் எனக்கு மகிழ்ச்சி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அதுக்கு பின்னாடியே ஓடிட்டு இருப்பீங்க. the real happiness நீங்க என்னைக்குமே ருசி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். எனவே இன்றைக்கு அந்த இன்ப இரட்சகராம் இயேசுவை நீங்க ஆண்டவரை துதிங்க. அவர் துதிக்கும் பொழுது உங்களுக்குள் வாசம் செய்வார். ஏனென்றால் துதிகளில் மத்தியில் வாசம் செய்வார். அவர் வந்து தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது அதைவிட பெரிய மகிழ்ச்சி வேற என்ன இருக்க முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே என்னெல்லாம் செய்யணும்னு நிறைய லிஸ்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்க வீட்டில் போய் நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த 34வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரைக்கும் வீட்டில் போய் இன்னைக்கு கொஞ்சம் தியானிங்க. ஆனால் அதுல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், முதல் நாள் சபை கூட வேண்டும். அந்த 7 நாள் பண்டிகையில முதல் நாள் என்ன செய்யணுமா? அடுத்த 7 நாள் அளவும் தகன பலி செலுத்தணும் ஆண்டவருக்கு. சரிங்களா? என்ன செய்யணுமா? 8வது நாள் மீண்டும் சபை கூடுதல் இருக்கணும். அந்த சபை கூடுதல் வரும்போது வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. எல்லா வேலையும் தூக்கி போட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்துடணும். அந்த முதல் நாளும் 8வது நாளும் நடுவில் சின்ன சின்ன வேலைகளை செய்து கொள்ளலாம். ஆனால் கட்டாயம் பலி செலுத்தணும். அந்த காரியங்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த 7 நாள் அளவும் காணிக்கைகள், பொருத்தனைகள், உற்சாக பலி, சர்வாங்க பலி, தகன பலி, போஜன பலி, இரத்த பலி, பான பலி ஆகிய லேவியராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனுக்கு உகந்த பலிகளை தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய அந்த ஆல்டர்ல போய் என்ன செய்யணுமா? ஆண்டவருக்கு சொல்லுங்க, பலி செலுத்த வேண்டும் என்று போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம எஸ்பெஷலா இப்ப மீண்டும் வாசிச்சோமே 40வது வசனத்துல, அதுல என்ன போட்டிருக்கு? அலங்காரமான விருட்சங்களின் கனிகள், பேரிச்சன் ஓலைகள், தலைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகள், ஆற்றல் அரிகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்யணுமா? நீங்க கர்த்தரை துதிக்கணும் அப்படின்னு எல்லாம் போடப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. சரி, ஓகே. இதெல்லாம் கொடுக்கப்பட்ட நியமங்கள். அங்க என்ன நடக்கும்ன்றத நம்ம கொஞ்சம் பேச போறோம். ஹல்லேலூயா. என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய கேலண்டர்ல 7வது மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஒரு 7 நாள் அளவும் இந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். இதுதான் கடைசி பண்டிகை. ஒரு வருஷத்துல அவர்கள் அனுசரிக்க வேண்டிய கடைசி பண்டிகை. அது 7ஆம் மாதத்தில் வந்து விழுகிறது. கடைசி 3 பண்டிகையுமே 7வது மாதத்துல தான் வரும். ஆனால் இந்த பண்டிகை 15ஆம் தேதி தொடங்கும் அவர்களுடைய கேலண்டர்ல. ஹல்லேலூயா. சோ இந்த 7ஆம் மாதத்தில் 15ஆம் தேதி தொடங்குகிற இந்த பண்டிகையில என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவர்களுடைய குடியிருக்கிற வீட்டை விட்டு முதல்ல என்ன செய்யணும்? வெளியில வந்துடணும். ஹல்லேலூயா. அவர்கள் என்ன செய்யலாம்னா, வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடமோ அல்லது ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய சில இடங்கள்லையோ, பொதுவான இடங்கள்லையோ அல்லது வீட்டினுடைய மொட்டை மாடியிலையோ அவர்கள் ஒரு கூடாரத்தை போட வேண்டும். என்ன போடணும்? கூடாரத்தை போடணும். கூடாரம் ரொம்ப கவர்டா இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு இப்படி அண்ணாந்து பார்த்தா மேல வானம் தெரியணும். நைட்டு நேரத்தில் அப்படி கண்ணை திறந்து பார்த்தா, உள்ள படுத்துட்டு கண்ணை திறந்தா அந்த நட்சத்திரங்கள் தெரியணும். அது மாதிரி ஒரு மாதிரி என்ன செய்யணும்? மறைத்தும் மறைக்காமல் அது மாதிரி பண்ணணும். இந்த 4 விதமான இந்த செடிகள், ஓலைகள் இதெல்லாம் பார்த்தோம்ல, இந்த ஓலைகளை வைத்து, அந்த செடிகளை வைத்து, அந்த 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 விருட்சங்களுடைய அந்த கிளைகளை வைத்து தான் என்ன செய்யணும்? அதை மறைத்து கொள்ள வேண்டும். இது மாதிரி இந்த கூடாரத்தை எவ்வளவு சிம்பிளா உங்களால பண்ணிக்கொள்ள முடியுமோ அவ்வளவு சிம்பிளாக கர்த்தர் என்ன செய்ய சொல்றாரு? பண்ண சொல்றார். ஆனால் அதை நீங்கள் அலங்கரிக்க வேண்டும். என்ன செய்யணும்? எத்தனை பேருக்கு வீட்டில் டெக்கரேட் பண்றது ரொம்ப பிடிக்கும்? சொல்லுங்க. 2 மற்றவங்களாம் கூட்டுறதே இல்லையா வீட்டை? டெக்கரேட் பண்ண மாட்டீங்களா? பண்றீங்க. சில பேருக்கு அந்த பிங் பான் லைட், அப்புறம் அந்த ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் போட்டு
அதெல்லாம் பண்றீங்களா? என்னங்கப்பா? ஓ, இப்போ ரோபோ பார்த்துக்குது அது. ஆமா, இப்போ நிறைய இப்போ ரோபோ கிளீனிங் ரோபோஸ்லாம் வந்துருச்சு. எத்தனை பேருக்கு அலங்கரிக்க ரொம்ப பிடிக்கும்? சில பேரை வீட்டை அலங்கரிக்க பிடிக்கும், சில பேருக்கு அவங்க வண்டியை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சில பேருக்கு கம்ப்யூட்டரை எப்பயுமே கிளீனாக வச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு அந்த கண்ணா பின்னான்லாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. அது மாதிரி சில பேருக்கு ரொம்ப ட்ரெஸ்ஸை ரொம்ப அழகாக வச்சுக்கணும், ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும். ஸோ நல்ல விஷயந்தான், அலங்கரிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு? அந்த சிம்பிளான ஒரு கூடாரத்தை போட்டு என்ன செய்ய சொல்றாரு? ஆண்டவர் அலங்கரிக்க சொல்றாரு. அதெல்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? பெரியவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு? நானும் குழந்தை தான் பாஸ்டர்ன்றீங்களா? சரி, ஓகே. நீங்களும் அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த எல்லாத்தையும் அலங்கரித்து ரொம்ப அப்படியே உள்ள பியூட்டிஃபுல்லாக வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். எல்லா லைட்ஸ்லாம் போட்டு ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, 7 நாள் அளவும் வீட்டுக்கு போகவே கூடாது. எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்கே வச்சிடணும்? ஆலயத்திலையா? அவங்க கட்டுன, அவங்க ஏற்படுத்தின அந்த டெம்பரவரி டென்ட்டுக்குள்ளே வந்து உள்ள வச்சிடணும். அங்கே தான் என்ன பண்ணுவாங்க? சமைப்பாங்க. அங்கே வந்து ஒரு மாதிரி அவன்லாம் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபயரில் எரிய வைக்கிற அந்த பார்பிக்யூ அதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாரும் சேர்ந்து ரவுண்டாக உட்காந்து அப்படியே நெருப்பில் போட்டு வாட்டி அப்படியே எடுத்து சாப்பிட்டு அவர்கள் கர்த்தரை ரொம்ப மகிமைப்படுத்தும்படி அவர்கள் எல்லாம் அப்படி செய்வாங்க. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடுவாங்க, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணுவாங்க, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பாங்க, அப்புறம் ஆசீர்வாதங்களுக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். ஒருவருக்கொருவர் என்ன பண்ணிக்குவாங்க? கிஃப்ட்ஸை பரிமாறிக்கொள்வார்கள், நியூ ட்ரெஸ் போடுவாங்க. அது அப்பப்ப சில கேதரிங் இருக்கும். பெரிய பெரிய அந்த ஏரியானா அந்த ஏரியாவினுடைய கேதரிங்ல எல்லாரும் சேர்ந்து கூடி கர்த்தரை வந்து எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்பார்கள். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான், வீட்டுக்கு மட்டும் என்ன செய்யக்கூடாது? அது மட்டும்தான். வீட்டுக்கு போகலன்னா சில பேருக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு போகாம இருந்தா 8 மணிக்கு ஐயோ ஃபோன் வந்துருமே, போய் ஆகணுமே, சரி போய் தொலைவோம் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றாங்க வீட்டுக்கு. ஆனால் உங்களுக்கு இந்த கூடார பண்டிகைலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வீட்டுக்கு போகவே தேவையில்லை, வெளியில் உட்காந்து நல்லா ஜாலியாக என்ன செய்யலாம். ஆமாம், இதில் ஒரு பெரிய சந்தோஷமான காரியம் என்னன்னா, அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதும் கர்த்தரை துதிக்கிறதும் தேவ வசனங்களை வாசிக்கிறதும் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துதலை சொல்றதும் ஒருவருக்கு ஒருவர் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறதும் இது மாதிரி இருக்கும் பொழுது அதில் மகிழ்ச்சி 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 பெருகி எடுத்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சியினுடைய அளவு பெருகிக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே. ஆண்டவர் எதற்காக இந்த பண்டிகையை கொண்டாட சொல்றார்? தேவன் தான் சொன்னார். மோசே ஏற்படுத்தல இந்த பண்டிகையை, மனிதர்கள் ஏற்படுத்தல, அல்லது எந்தவித அமைப்போ எந்தவித காங்கிரிகேஷனோ எந்த ஒரு சர்ச் லீடர்ஸோ இதை ஏற்படுத்தல. இந்த பண்டிகையை ஆசரிக்கும்படி சொன்னது யார்? சொல்லுங்க. கர்த்தர் சொல்றார். சோ கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும் சொன்னார்னா நோக்கம் இல்லாமல் செய்ய சொல்லுவாரா? சொல்லுங்க. சும்மா செய், ஏன் ஆண்டவரே சும்மா செய் தோணுச்சு சொன்னேன் அப்படின்னு வாரா? அவர் நோக்கம் இல்லாமல், பர்பஸ் இல்லாம, காரணம் இல்லாம எதையுமே சும்மா ஜஸ்ட் லைக் தட் என்ன பண்ண மாட்டார். அவரு சொல்லவே மாட்டார், அதை செய்யவும் மாட்டார். நம்ம தான் எங்க பிரதர் போறீங்கன்னா அந்த சும்மா போயிட்டு வரேன் அப்படின்னு போனோம். ஆமா தானே? என்ன சும்மா பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் அப்படி அந்த பிசினஸே அவருக்கு கிடையாது. அந்த சும்மான்ற வேர்டே அவருடைய டிக்ஷனரியில கிடையாது. நமக்கு தான் நிறைய சும்மா இருக்கும், ஆனா அவருக்கு சும்மான்ற வேர்டே என்ன கிடையாது, அவருடைய டிக்ஷனரியில கிடையாது. ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னானா there is a purpose. அது என்ன purpose? அதே அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை மட்டும் வாசிக்கலாம். 42, 43. நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசமாகிய அந்த அடிமைத்தன வீடாகிய அந்த பார்வோனுடைய கையிலிருந்து விடுதலையாக்கி அவர்கள் என்ன பண்ண தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறிய வேண்டும். கர்த்தர் என்ன பண்ணாரா? அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு கடந்து வந்தாங்கள கானானுக்கு, அந்த ஜனங்களை வனாந்தரத்துல கர்த்தர் எங்க தங்க வைத்தாரா? சத்தமா சொல்லுங்களேன். கூடாரத்தை போட்டு தங்குன்னு சொன்னாரு. அந்த கூடாரம் ரொம்ப சின்னதுதான். அந்த கூடாரத்துல ஒன்னும் பெரிய ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. இங்க டேப்பை திறந்தோடனே தண்ணி வருது,
இங்க கிச்சனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறீங்க. படுக்கைக்கு ஏற்ற வண்ணமாக நீங்கள் பெட்ரூம் ஏற்படுத்தி இருக்கிறீங்க. உங்க பொருளை வைக்கிறதுக்கான அலமாரிகளை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். ஆனால் கூடாரத்தில் என்ன கிடையாது? ஒரு ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. அல்லேலூயா. வெறும் கூடாரம். உள்ள பாம்பு வரும், உள்ள ஒட்டகம் வரும் நினைச்சா உள்ள ஒட்டகம் வரும், உள்ள ஏதாச்சும் கரடி வரும் நினைச்சாலும் எது வேணாலும் உள்ள வரும். அல்லேலூயா. கொஞ்சம் இப்படி திரும்பி படுத்தீங்கன்னா கூடாரத்தை வெளியே போயிருவீங்க. கூடாரம் அவ்வளவுதான் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஆனால் கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு பாதுகாத்தார். அல்லேலூயா. எங்கேயாச்சும் தேள் கொட்டினுச்சுன்னு எங்கேயாச்சும் படிச்சிருப்பீங்களாங்க? இல்ல, கர்த்தர் அதை அனுமதிக்கவே இல்லை. சரி, கூடாரத்துக்குள்ள உள்ள இருக்கிறாங்க, வெயில் நல்ல பயங்கரமா உஷ்ணமா இருக்கு, வனாந்தரத்தில் இருக்கிறாங்க, அங்க மணல் புயல் அடிக்கும். அவ்வப்போது ஏதாயிலும் ஒரு தீங்கு அவர் வாழ்க்கையில நடந்துச்சா? கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். வனாந்தரத்தில் கூடாரத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது சமைக்கிறது ரொம்ப கஷ்டம். சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருந்துச்சா? இல்ல. கூடாரத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது ருசியா வாய்க்கு ஏதாவது சாப்பிடணும்னு நினைச்சாங்க, ஒன்னும் செய்ய முடியாது. ஆனாலும் என்ன பண்ணாங்க? இறைச்சியை சுட்டு சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் விரும்பின வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். பார்வைக்கு வெளியிலிருந்து பார்வைக்கு தாங்க கூடாரம், ஆனா உள்ள பெரியவர் இருந்தார். ஹல்லேலூயா. உள்ள பெரியவர் இருந்தார். அதனால எல்லாவற்றையும் கர்த்தர் அவர்களை நடத்தினார். இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், நான் உங்கள் முன் நின்று உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நான் நடத்துவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தேவன் உங்களையும் கரம் பிடித்து நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நல்லா இன்னும் டைட்டா பிடிச்சுக்கோங்க டாடி, அவ்வளவுதான். விட்டுட்டு மட்டும் ஓடிடாதீங்க. விட்டுட்டு கையை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு மட்டும் சொல்லாதீங்க. இன்னும் கொஞ்சம் டைட்டா பிடிச்சுக்கோங்க. ஆண்டவரே, என்னை நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்போ கூட ரீசெண்டா ஒரு பாடல் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இல்ல, நடத்தி வந்தீங்க டாடி, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க டாடி, நடத்தி வந்தீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில கொண்டீங்க, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், கிருபை என்ன தாங்கியது அன்பு இயேசுவே, நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்தின. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் நடத்துவார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. 43. 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள். இஸ்ரவேலில் பிறந்தவர்கள் எல்லாரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நான் உங்கள் தேவனா அப்படின்னா என்னன்னா, the Lord is speaking. கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாரும் கூடாரத்தில் தங்குங்க. ஒரு காரியம், இஸ்ரவேல் ஜனங்களை நான் வழி நடத்தினேன், அதை நினைவு கூறுங்கள். என்ன செய்யுங்க? அதை என்ன பண்ணுங்க? நினைவு கூறுங்கள். தேவன் செய்ததை நினைவு கூறு. தேவன் எவ்வளவாய் நடத்தினார் என்பதை நினைவு கூறுங்கள். இன்னொன்னு, உங்களுடைய அந்த மூதாதையர் தான், அவர்கள் கஷ்டப்பட்டு அவர்கள் என்ன செய்தாங்க? வனாந்திரத்தில் நடந்து வந்து யுத்தம் பண்ணி பல ராஜ்யங்களை அழித்துதான் இன்றைக்கு நீங்க எல்லாம் சுகமா இருக்கிறீங்க. அதனால அதை என்ன செஞ்சிடாத, மறந்துடாத. அதை மறந்துடாத. அந்த மூதாதையர்கள் செய்ததை மறந்துடாத. அவர்களை நான் நடத்தி வந்ததை மறந்துடாத. உங்களுக்கு இந்த கானானை நான் கொடுத்தேனே, அதற்கு அவர்கள் நிறைய முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, அதை மறந்துடாத. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலும் அதுதான் நம்ம சொல்லப்படுகிறது இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தையும் அவருடைய அந்த சரீரத்தையும் நம்ம பானம் பண்ணுகிறோமே. எதற்காக? எனக்காக இயேசு கிறிஸ்து பலியானார், எனக்காக சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தினார். இன்றைக்கு நாம் ரட்சிப்பை நாம் அனுபவிக்கிறோமே, அதற்கு யார் காரணம்? என்னை ரட்சித்தது யார்? என்னை பாவத்திலிருந்து மீட்டது யார்? பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்குனது யார்? என் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை உடைச்சது யாரு? அவரை நினைவு கூறும் பொருட்டு தான் அந்த திராட்சை ரசத்தையும் அந்த அப்பத்தையும் நம்ம பானம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அது மட்டுமா, இன்றைக்கு நாம் சபைகளை கட்டி சந்தோஷமா இன்னைக்கு நம்ம ஜாலியா கர்த்தரை மகிமைப்படுத்துறோமே, அதற்கு ஏராளமான அப்போஸ்தலர்களுடைய அவர்களுடைய பிரயாசங்கள். பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு, அப்போஸ்தலனாகிய யூதா, அப்போஸ்தலனாகிய யோவான், எத்தனையோ பேர் அவர்களுடைய பாடுகள், அவர்களுடைய ஜீவனை கொடுத்தபடினால தான் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு நாம் சந்தோஷமாய் வாழ்கிறோம்.
எனவேதான் சபை அப்போஸ்தலருடைய அந்த உபதேசத்தினாலே, அந்த அஸ்திபாரத்தினாலே நம்ம சபை கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. எத்தனையோ ஊழியக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். அதனாலதான் நீங்களும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். உங்களுக்காக யாரோ ஒருவர் ஜெபித்திருக்கிறார்கள், உங்களுக்காக யாரோ ஒருவர் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதனாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்கிறோம், தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், எல்லாவற்றையும் நினைவு கூறுங்கள், எல்லாவற்றையும் நினைவு கூறுங்கள். உங்களுக்காக ஜெபித்தவர்களை நினைவு கூறு, உனக்காக ஊழியம் பண்ணவரை நினைவு கூறு, உங்களுக்காக திறப்பில் நின்றவரை நினைவு கூறு, உங்களுக்காக சுவிசேஷம் அறிவித்தவரை நினைவு கூறுங்கள். இவர்களின் நினைவு கூறணும், நமக்காக தேவன் செய்த நன்மைகளின் நினைவு கூறணும். இந்த கூடார பண்டிகை என்பது ஒன்றுமில்லை. இந்த கூடார பண்டிகையில எல்லாரும் இணைந்து, எஸ்பெஷலி குடும்பமாக அந்த கூடாரத்திற்குள்ளே உட்கார்ந்து கர்த்தரை துதித்து ஆண்டவருக்கு போய் காணிக்கைகளை கொடுத்து, கர்த்தாவே நீர் எங்களை நடத்தி வந்து உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. உமக்கு என்னது? ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவர். இது தேங்க்ஸ் கிவிங் ஆன ஒரு ஃபெஸ்டிவல். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு முக்கியமான காரியத்திற்குள்ள போக விரும்புகிறேன். இந்த கூடார பண்டிகையில எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபேமிலி. சொல்லுங்க, குடும்பம் ரொம்ப முக்கியம். பக்கத்தில் கைப்பிடிச்ச சொல்லுங்க, குடும்பம் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு அடுத்தபடி குடும்பம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஆமான்னு ஒத்துக்கிறீங்க? குடும்பம் ரொம்ப முக்கியம். பைபிளுடைய ஸ்டார்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியை தான் கர்த்தர் ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டினுடைய ஸ்டார்டிங் எடுத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இணைக்கப்படுவதில் தான் ஆரம்பிக்கிறார். காணா ஒரு திருமணம், அந்த மணவாளன் மணவாட்டி இணைக்கப்படுகிறத ஆரம்பிக்கிறார். இந்த பைபிளினுடைய கடைசி எதில் முடியுது தெரியுமா? ஒரு திருமணத்தில் முடியுது. ஒரு திருமணத்தில் முடியுது. ஃபேமிலி, ஆண்டவர் ஃபேமிலியை ரொம்ப முக்கியமா பார்க்கிறார். இந்த கூடார பண்டிகையில ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, உள்ள இருக்கிற வீட்டுக்குள்ள இருக்கிற குடும்பம் வீட்டை விட்டு வெளியே வந்து அதே குடும்பம் கூடாரத்துல மாறணும். இடம் மட்டும் தான் என்னது? அட்மாஸ்பியர் மாறுது, இடம் மாறுது. வெறும் அட்மாஸ்பியர், வெறும் இடம் மட்டும் மாறுதுன்னு நினைக்காதீங்க. அப்படி ஒன்ஸ் மாறிடுச்சுன்னா பாத்திரம் கழுவுற வேலையிலேருந்து வெளியே வந்துடலாம். ஆமா, துவைக்கிற வேலையிலேருந்து கொஞ்சம் என்ன பண்ணலாம், வெளியில வரலாம். திட்டிட்டு இருக்கிற வேலையிலேருந்து கொஞ்சம் என்ன பண்ணலாம், பாடம் சொல்லி கொடுக்கிற வேலையிலேருந்து என்ன செய்யலாம், எல்லா ஒர்க்ல இருந்து, டென்ஷன்ல இருந்து, டிப்ரெஷன்ல இருந்து, அதை செய்யணும், இதை செய்யணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், எல்லாத்துக்கும் ஒரு ஓய்வு கொடுத்து வெளியில வரலாம். ஆமாவா? ஹல்லேலூயா. வெளியில போகிறதுல இருந்து அதை வாங்கினா, இதை வாங்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், அதை பண்ணணும், எல்லாவற்றுக்கும் உலக காரியத்திற்கெல்லாம் ஓடுகிறத நிறுத்திட்டு கொஞ்சம் ஃபேமிலியோடு சேர்ந்து கர்த்தருக்கு டைம் கொடுப்பதற்காக வைக்கப்பட்ட ஃபெஸ்டிவல் தான் இந்த கூடார பண்டிகை. ஹல்லேலூயா. ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் அதை அடிக்கடி வேதத்தில் காண்பித்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் சரி, உங்கள் குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்க வேண்டும். அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கணும். இன்னைக்கு இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இங்க அநேகர் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லா பேருமே ரட்சிக்கப்பட்டவர்கள் உண்டு. ஆனா ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்துகிறீங்களான்னு கேட்டா, எல்லாரும் சேர்ந்து உட்காந்து மகிமைப்படுத்துறீங்களா? இல்ல. வீட்டுக்காரன் வாங்குங்க பிரேயர் பண்ணலாம், இருடி இன்னும் 4-5 வேலைகள் இருக்கு, எல்லாம் முடிச்சுட்டு தான் என்ன பண்ணுவேன், நானு வருவேன். இல்ல வீட்டுக்காரம்மா கூப்பிட்டு வாமா இன்னைக்கு சேர்ந்து உட்காந்து பிரேயர் பண்ணலாம். அப்புறம் யார் சமைக்கிறது? உங்க அம்மாவா சமைச்சு தருவாங்க? இல்ல உங்க ஆச்சியா சமைச்சு தருவாங்க? சமைக்கிறது யாரு அப்படின்னு ஒரு போடு போட்டுறது. பிள்ளைங்களை கூப்பிட்டு உட்காந்து பண்ணுனா, அப்பதான் விளையாட போக வேணுமா, அப்பதான் ஃப்ரெண்டை பார்க்க போக வேணுமா, அப்பதான் படிக்கணுமா, இல்லவா தூக்கம் வருதுனுவா, அப்பதான் வயிறு வலிக்குதுனுவா. ஆக மொத்தத்தில் ஆண்டவருக்காக இந்த குடும்பம் நேரத்தை செலவு பண்ணுதான்னு கேட்டா
இல்லை. இதில் ஒரு பெரிய காமெடி என்ன தெரியுமா? அது காமெடின்னு நான் சொல்கிறேன், ஆனால் எவ்வளோ பெரிய வேதனைன்னு நான் சேர்த்து சொல்கிறேன். ஏதாவது ஒரு சின்ன காலில் அடிபட்டுருச்சுன்னா போதும், சர்ச்சுக்கு வர்றதும் என்ன பண்ணிடுவோம், நம்ம 7 நாள் சர்ச்சில் வீட்டில் ப்ரேயர் பண்ணுறது இல்லை, குடும்ப ஜபம் கிடையாது, கத்தரை தேடுறது கிடையாது, வேலை வேலைன்னு ஓடுறோம். அந்த ஒரு நாள் தான் தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன செய்கிறோம், நம்ம வந்து உட்காடுறோம். அதுலேயும் என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மட்டையை போட்டு விட்டுறது. ஆமாவா இல்லையா? ஆமாவா? பல நேரங்கள் நம்ம அப்படி தானே செய்கிறோம். இன்றைக்கி நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே சொன்னதான், செத்தாலும் பரவாயில்ல, அங்கே போய் என்ன பண்ணுவேன், 2 காரணம் தான் நீங்கள் சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறதுக்கு இருக்கணும். ஒன்று கல்றையில் படுத்திருக்கணும், இல்லைனா ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கணும். ஹல்லேலூயா. இந்த 2 காரணம் தான் நீங்கள் சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறதுக்கான காரணத்தை நீங்கள் சொல்லணும். செத்தாலும் நான் எங்கே போய் சாவேன், ஆலயத்தில் போய் நான் சாகிறேன், தேவ சமூகத்தில். அப்படி என்ன உங்களுக்கு ஆலயத்துக்கு வர முடியாதபடிக்கு உங்களுக்கு என்ன, உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம்? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் இல்லைன்னா வேற எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறீங்க? எதில் நீங்கள் வைராக்கியத்தை காண்பிக்க போறீங்க? தேவனுடைய ஆலயம் ரொம்ப முக்கியம். ஈஸியாக சொல்லிடுறேன், பாஸ்டர் ஊருக்கு போயிட்டேன், பாஸ்டர் அந்த இடத்துக்கு போயிட்டேன், பாஸ்டர் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுட்டாங்க, அதுக்கு கூப்பிட்டுட்டாங்க, இதுக்கு எல்லா காரணமும் ஆண்டவருக்கு ஏற்கவே முடியாது. இதில் இன்னொரு பெரிய காரணம், ஆண்டவருக்கு எரிச்சல் மூற்ற காரணம் என்ன தெரியுமா? வேலை இருக்கு. என்னது? வேலை இருக்கு. ஹல்லேலூயா. ஓட்டி பார்க்கணும். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சொல்றார், நீ ஓட்டி பார்க்குற வேலை அது சாபமா மாறிடும். ஐ எம் டெல்லிங் யூ. நீ ஓட்டி பார்க்குற வேலை தேவனுடைய நாள் அன்றைக்கு, கர்த்தருடைய நாள் அன்றைக்கு தேவனுடைய வேலையை விட்டுட்டு வேற எந்த வேலைக்கு போனாலும் அது என்னவா மாறும்? ஆண்டவர் சொல்ற, நெகேமியா பண்றான், ஓய்வு நாள் அப்படிப்பட்ட வேலைகள் செய்யக்கூடாதுன்னு ஷட் டவுன் பண்றான். எருசலேமினுடைய கதவுகளை என்ன பண்றான்? பூட்டுறான். அதுவும் எப்ப பூட்டுறான்? முந்தின நாள் நைட்டே என்ன பண்ணிடுறான்? ஒருத்தனும் உள்ள என்ன செய்யக்கூடாது, வரவும் கூடாது, ஒருத்தனும் உள்ள இருந்து யாரும் என்ன பண்ணக்கூடாது. இது கர்த்தருடைய ஓய்வு நாள், அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவருக்கு மட்டுமே துதி கன மகிமை. எனவே இன்றைக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். ஃபேமிலி ரொம்ப ரொம்ப முக்கியன்றபடினால, ஆண்டவர் அதை ரொம்ப மையப்படுத்துகிறபடினால், ஏன்னா அந்த கூடாரத்தில் யார் தான் குடியிருப்பா? குடும்பங்கள் தான் குடியிருக்கும். எனவே நீங்க ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லித்தரேன். நீங்க பழைய மெத்தட்ல பிள்ளைகள்கிட்ட எல்லாம் பெற்றோர்கள் சொல்றதை நான் பார்த்துக்கிறேன். ஏய் பைபிள் எடுத்து படுறா, இன்னைக்கு என்கிட்ட 10 வசனம் என்ன பண்ணுவோம், இன்னைக்கு ஓபிக்கணும், பைபிள் எடுத்து படுறா அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் எடுத்து படிப்பான். என்ன படிப்பான்? எதையாவது படிப்பான். ஏதாவது உனக்கு புரியுமா? புரிஞ்சாலும் அவன் புரியாத மாதிரி தான் இருப்பான். ஏன்னா இப்படி திறந்தா எல்லாம் கருப்பும் வெள்ளையுமா இருக்குது. அவனுக்கு எப்படிங்க அது பிடிக்கும்? அவனுக்கு எப்படி அவனுக்கு பிடிக்கும்? அதை பார்த்து படிச்சு அதை மனப்பாடம் பண்ணி அது வாயிலையும் வர மாட்டேது, ஒன்றும் வர மாட்டேது, இது என்ன புது புது வார்த்தையா இருக்குது அப்படின்னு அவன் நடப்பான்னு நினைக்க மாட்டான். சில பேர் ஏய் போய் ஜெபம் பண்றா, 1/2 மணி நேரம் முழங்கால உட்காந்துருக்கணும், இல்லை பிச்சு விடுவேன் பிச்சுவனே. அவன் போய் முழங்கால, ஐயோ அம்மா திட்டுவாங்க அப்பா திட்டுவான்னு போய் என்ன பண்ணுவான்? முழங்கால உட்காருவேன். ஜெபம் பண்ணுவானா? அவனுக்கு தெரியாது. முழங்கால போய் உட்காருவான், ஆனால் அவனுக்கு என்ன பண்ண தெரியாது. ஏன் தெரியுமா தெரியாது? உங்களுக்கே தெரியாது. நீங்களே அதை பண்றதில்ல, நீங்களே வேதத்தை எடுத்து வாசிக்கிறது இல்லை. அப்புறம் எப்படி அவன் எடுத்து என்ன பண்ணுவாரு? நீங்க எடுத்து உட்காந்து வாசிச்சு பாருங்க, உங்க புள்ள அப்படியே இமிட்டேட் பண்ணும். நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, அப்படியே அவன் இமிட்டேட் பண்ணும். நீங்க பண்றதை தான் என்ன பண்ணுவான்? புள்ள பண்ணும். அப்படியே நீங்க பண்ணாலும் அவனால பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது. அப்போ பிள்ளைகளுக்கு ஏத்த மாதிரி பேட்டர்னை மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. முன்னாடி எல்லாம் வெறும் லெட்டர்ஸ் நம்பர்ஸா இருக்கும். ஆனா இன்னைக்கு ஃபுல்லா என்னவா மாறிடுச்சு? ஃபுல்லா பிக்சர்ஸ். அதுல இன்னும் QR கோட்லாம் கொடுத்து அதை எடுத்து பார்த்தோம்னா வீடியோஸ்ல அதை இன்னும் அழகா காமிக்கிறாங்க. இன்னும் ஸ்கூல்ஸ்ல போனீங்கன்னா எல்லா கிளாஸ் ரூம்லயும் பெரிய பெரிய அந்த ஏவி போட்டு வச்சு அழகாக படம் போட்டு காண்பித்து அவர்களை புரிய வைப்பதற்கு, அதை எப்படியாவது அந்த கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் புது டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறாங்க, புது பேட்டர்னை கண்டுபிடிக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? சிறு வயதில் நீங்க எல்லாம் படிச்சதை விட இப்ப படிக்கிற பிள்ளைங்களுடைய கிளாஸ் ரூம் போய் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா பிள்ளைகள் எஜுகேஷன்ல அதிகமா வளரணுன்றதுக்காக, அவர்கள் விரும்பி படிக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான காரியத்தை செய்யறாங்க. இந்த வாரம் என் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பினேன். ஃபர்ஸ்ட் டே போகும்போது அழுதாங்க.
ஒரு மாதிரியா மூஞ்சில சோகமா தான் இருந்துச்சு. வரும்போது ஜாலியா வந்தாங்க. ஏன்னா ஒரு கையில பொம்மை இருக்குது, ஒரு கையில சாக்லேட் இருக்கு, இன்னொரு கையில கிஃப்ட் இருக்கு. எல்லாம் கொடுத்தோனே மூஞ்சில என்ன பண்ணிருச்சு, மாறிடுச்சு. ஏன், நீ எப்படியாவது படிச்சாகணும், நீ படிச்சே ஆகணும், படுறா, ஏன் போடுறான், ஏன் எழுதுறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், அவன் பயந்து போய் அரண்டு போய் ஏவும் வேண்டாம் பி வேணான்ட்டு எங்க அப்பா வேணும்னு வந்துருவான். ஆமாவா இல்லையா? ஆனா இன்றைக்கு அவன் எழுதுறான், சந்தோஷமா எழுதுறான், சந்தோஷமா படிக்கிறான். வாட் இஸ் த ரீசன்? பேட்டர்னை மாத்துறாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியல? உங்களுக்கு புரியல? சரி, நான் சொல்றேன். உங்களுக்கு இந்த மாசம் ஒரு நியூ சாரி கலெக்ஷன் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? நியூ சாரி கலெக்ஷன் வந்திருக்கு. எப்படா, அதான் சொல்ல வரேன். எப்படா இந்த ஆள்கிட்ட ஆட்டைய போடுறது? அவரு தான் வாங்கி தரணும். எப்படி இவர்கிட்ட என்ன பண்றது? அந்த ஆளு தான் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவங்க நான் மைண்டை பேசுறேன், உங்க மைண்டுக்குள்ள ஓரத்தை பேசுறேன், வாயில பேசுறத சொல்ல. பேட்டர்னை மாத்துறீங்களா? பேச்சை மாத்துறீங்களா? கொஞ்சம் அன்னைக்கு சமையல் வேற மாதிரி மாறுதா? அன்னைக்கு கொஞ்சம் முகம் மலர்ச்சி வேற மாதிரி மாறுதா? மாறுதா இல்லையா? மாறணும். இல்லைன்னா அந்த சாரி கிடைக்காது. ஹல்லேலூயா. ஒருத்தர் ஆட்டுக்குட்டி, அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி போல உள்ள நுழைவார். அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. என்ன, என் மனைவி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா, ரொம்ப அப்படியே முகம் மலர்ந்து இருக்கிறா, என்னை பயங்கரமா வரவேற்கிறா. அப்புறம் தூங்க போற நேரத்துல இங்க பாருங்களேன், ஒரு நியூ கலெக்ஷன் வந்திருக்கு, இது நல்லா இருக்குமா எனக்கு? உனக்கு நல்லா இருக்கும் ஏன் உனக்கு? சரி, அப்பனா ஒன்று வாங்குவோம், வாங்கிடுவோம். ஏன்னா அதை சந்தோஷமாய் வாங்க வைக்கிறதுக்கு சில பிரயாசங்களை என்ன செய்யறோம்? அதேதான், அதே பேட்டர்ன் தான், சிம்பிள். இதே தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? வசனத்தை படிக்கிறதுக்கும் பேட்டர்னை கொஞ்சம் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பேட்டர்னை கொஞ்சம் மாத்து. ஹல்லேலூயா. பேட்டர்னை மாத்து. பிள்ளைங்கள்ட்ட பேட்டர்னை மாத்துங்க. புருஷன் ஆண்டவர்கிட்ட கொண்டு வரதுக்கு பேட்டர்னை மாத்துங்க. மனைவியை கத்தரிடத்துல இன்னும் கிட்டி சேர்வதற்கு பேட்டர்னை மாத்துங்க. we need to change the pattern. இந்த ஓல்டு பேட்டர்ன்லயே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அந்த பேட்டர்னை, டாக்டரினை மாத்திரக்கூடாது, உபதேசத்தை மாத்திரக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாம் கிருபை பிரதர்னு ஓடிடக்கூடாது, எல்லாம் பாட்டு ஓடிடக்கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பார், ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். உபதேசத்தை, ஆவியானவருடைய உபதேசத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை, இந்த வேத வாக்கியங்களை அந்த ஜனங்களிடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு உங்கள் கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்க வீட்டில் இருக்கிறவங்களோட இணைத்து கொண்டு போய் சேர்ப்பதற்கு சேஞ்ச் யுவர் பேட்டர்ன். ஏனென்றால் இது கர்த்தர் செய்ய சொல்லி இருக்கிறார். அதனாலதான் முடிக்கமோ சொல்றார், நான் கர்த்தர், நான் கர்த்தர். எனது ஆண்டவருடைய கட்டளை. நம்ம பண்றதுல அநேக நேரங்கள் அதை பண்ண மாட்டேங்கிறோம். ஏன் தெரியுமா? அநேக பேருடைய வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பல நாளா பேசாம உட்கார்ந்து இருக்கிறீங்க. தட்ஸ் வெரி வெரி பேட். கணவன் மனைவிக்குள்ள ஏதோ காலையில ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்கலாம், நைட்டுக்குள்ள மாத்துறதுக்கு முடிவு பண்ணும். வசனம் சொல்லுது, சூரியன் மறையும் போது உன் கோபமும் சேர்ந்து என்ன செய்யணும்? வசனத்தை பிடிக்கிறவங்க கடைபிடிக்கணும், முயற்சி பண்ணணும். அந்த பகையை வளர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, அந்த மூச்சு தூக்குனதை இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது, சண்டையை இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அவ அப்படிதான் முடிவு பண்ணி நீங்க நினைச்சிடக்கூடாது. எவரையும் ஆண்டவரால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நீங்க நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒரு சிலர்லாம் பேசிய 1 மாசம் ஆகுது பிரதர், 2 வருஷம் ஆகுது பிரதர், நாங்க சும்மா ஹாய் பை தான் சொல்லிக்குவோம், கடமைக்கேன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நோ, நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் உங்கள் கணவனை நீங்கள் நேசிப்பீர்கள், உங்கள் மனைவியை நீங்கள் நேசிப்பீர்கள். ஏனென்றால் 2 பேரையும் இணைத்தது தேவன், உங்களுடைய தேவன் கர்த்தர் மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதற்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை மாற்றுவதற்கு உதவி செய்யுங்க. ஏனென்றால் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் சேர்ந்து உட்கார்ந்து ஆராதிக்கிறது மட்டும் மேட்டர் இல்ல, சேர்ந்து இருக்கிறது ரொம்ப மேட்டர்.
அங்கதான் மகிழ்ச்சி இருக்கிறது. ஒரு மனத்துல தான் மகிழ்ச்சி இருக்கு. அங்க 2 பேரும் சமாதானமா பேசுறதுல தான் மகிழ்ச்சி இருக்கு. 4 பேரோ அல்லது 5 பேரோ அல்லது 10 பேரோ குடும்பமாய் ஒன்றாய் உட்கார்ந்து ஒருவருக்கொருவர் சமாதானத்தோடு, ஒருவர் மேல ஒருவர் பகை இல்லாதபடி, ஒருவர் மேல ஒருவர் கசப்பு இல்லாதபடி, எல்லாருக்குள்ளேயும் அந்த அன்பின் கயிறு கட்டப்படுகிறதுல மட்டும்தான் தேவன் சொன்ன மகிழ்ச்சி இருக்கு. நீ நிறைய பேருடைய குடும்பம் அன்பினால கட்டப்படல, கடன்னால கட்டப்பட்டிருக்கு. சில பேர்லாம் சொல்லியிருப்பீங்க உங்க வாழ்க்கையில, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். பார், பிள்ளைக்காக உன் கூட சேர்ந்து நான் வாழ்றேன், இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் என்னுடைய வேலை கம்ப்ளீட்டா மாறிடும். எத்தனையோ பேர் உங்களுடைய கணவன் மாற்ற சொல்லியிருக்கிறீங்க. எத்தனையோ பேர் உங்களுடைய மனைவி கிட்ட சொல்லி, பிள்ளைக்காக உன் கூட சேர்ந்து வாழ்றேன், பிள்ளைப்பா அவன் கஷ்டப்படுவான். நோ நோ, நான் ரட்சிக்கப்பட்ட கணவன் மனைவி கிட்ட மட்டும் பேசல. உங்கள் கணவன் ஒருவேளை ரட்சிக்கப்படலனாலும் நீங்கள் அவரை நேசிக்க வேண்டும். வேதம் அப்படிதான் சொல்லியிருக்குது. ஹல்லேலூயா. உங்கள் மனைவி ரட்சிக்கப்படலையா, நீங்கள் அவர்களை நேசிக்க வேண்டும். நேசத்தினாலதான், அன்பினாலதான் அந்த மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்க முடியுமே தவிர, உங்க இருமாப்புக்கு ஆண்டவர் இணங்கி வந்துருவார்னு மட்டும் தயவு செய்து தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. உங்க இருமாப்புக்கு ஆண்டவர் ஒரு நாள் இறங்க மாட்டார். உங்க இருமாப்புக்கு ஒரு நாள் கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு மேல பிடிவாதமா இருப்பார். நீ முதல் மனம் திரும்ப, அப்புறம் உங்ககிட்ட நான் பேசுறேன்றவாரு. ஹல்லேலூயா. எனவே குடும்பம் இன்னைக்கு என்ன செய்யணும்? ஐக்கியப்படணும். ஹல்லேலூயா. அதெல்லாம் நடக்காது பாஸ்டர். நீங்க எவ்வளவு வேணாலும் கத்தி பிரசங்கம் பண்ணுங்க, 4 மணி நேரம் கூட பேசுங்க, 40 செய்தி கூட எடுங்க, 40 நாள் நீங்க உண்ணாமலும் புசியாமலும் நீங்க உபவாசம் எடுங்க, என் பொண்டாட்டி மாற மாட்டா, என் புருஷன் மாற மாட்டான். இப்படி நீங்க என்ன பண்ணக்கூடாது? நீங்க டிசைட் பண்ணிடக்கூடாது. ஒன்று நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க பிரியமானவர்களே. ஆண்டவருக்கு குடும்பம் ரொம்ப முக்கியம். எனவே நீங்கள் யாவரும் உபவாசம் பண்ணி அல்லது ஜெபம் பண்ணி, என் குடும்பத்தில் இருக்கிற இந்த சமாதான குறைச்சலை மாற்றி போடுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்க வேண்டியது அவசியம். பண்ணி பாருங்க, மாறதா இல்லையான்னு தெரியும். ஹல்லேலூயா. அநேக பேருடைய இருதயத்தில் இவங்க வேண்டான்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நோ, ஆண்டவர் இணைத்ததை, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சோனையும் ஃபேமிலியா சேர்ந்து உங்க மனைவிக்கு என்ன பிடிச்சிருக்குதோ, உங்க கணவனுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ, உங்க பிள்ளைகளுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ, இன்னைக்கு பிடிச்ச காரியத்தை செய்து இன்னைக்கு லஞ்ச் உட்காந்து சேர்ந்து சாப்பிடும் போது கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேங்க்ஸ் கிவ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு சின்ன லைன், ஒரு 2 லைன்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே, இந்த குடும்பத்தை கொடுத்ததுக்காக எனக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த சாப்பிடும் பொழுது ஏதாவது ஒரு வசனத்தை பேஸ் பண்ணி, ஏதாவது ஒரு காரியத்தை பேஸ் பண்ணி, கர்த்தரை பேஸ் பண்ணி ஏதாகிலும் ஒரு காரியத்தை பேசிட்டு என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க. இன்னைக்கு ஒரு நாள், இந்த ஒரு நாள் ஆண்டவருக்காக, குடும்பமா இணைந்த ஆண்டவருக்காக இதை என்ன பண்ணுங்க? நீங்க ஹோட்டலுக்கு போவீங்களோ அல்லது வீட்டில் உட்காந்து சமைச்சு சாப்பிடுவீங்களோ, பேட்டனை மாற்றுவீங்களோ, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஆனா ஒன்று, ஃபேமிலியாக சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. 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 செய்வீங்களா? ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யுங்க. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு காரியத்தை பார்க்க போறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7, 8, 9. அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சுகிறவனானாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாமாகும். மேலும் நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதை யாருக்கு சொல்றாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதும்போது யாருக்கு சொல்றாரு? யாரை பற்றி எழுதுறாரு? சபையை பற்றி எழுதுகிறார். ஹல்லேலூயா. என்ன பற்றி எழுதுறாரு? சபையை கர்த்தர் என்னன்னு அழைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்ணை அல்லது கார்டன் அல்லது தோட்டம் என்று அழைக்கிறார். என்ன அழைக்கிறாரு? நம்மளை என்ன அழைக்கிறார் கர்த்தர்? தோட்டம் என்று அழைக்கிறார். நல்ல கவனிங்க.
இந்த கூடார பண்டிகையில் இந்த கூடாரம் போட்டிருப்பாங்கல்ல, இந்த கூடாரத்தை கொஞ்சம் உங்களுடைய மைண்டுக்கு கொண்டு வந்து பாருங்களேன். எல்லா பக்கமும் செடிகள், எல்லா பக்கமும் அந்த கொடிகள், எல்லா பக்கமும் அந்த ஃப்ளவர்ஸ், எல்லா டெக்கரேஷன்ஸ் உள்ள அந்த கனிகள் எல்லாம் நிரம்பி இருக்குது. அதை பார்க்கும் போது எப்படி ஒரு தோற்றம் அளிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தோட்டத்தை போல தோற்றம் அளிக்குதா? பார்வைக்கு என்ன இருக்குது? தோட்டத்தை போல இருக்குதா? இந்த தோட்டம் என்று வந்தாலே நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருவது என்ன? ஏதேன் தோட்டம். ஏனால் ஏதேன் தோட்டத்தில் தான் கர்த்தர் அந்த ஃபேமிலியை கொண்டு வந்து வைத்து அங்கே தேவன் அவர்களோடு என்ன பண்ணாரு? இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சோ இந்த தோட்டம் என்று வரும்பொழுது ஆண்டவராகிய தேவன் நம்ம சபையும் என்னவென்று அழைக்கிறார்? தோட்டம் என்று அழைக்கிறார். முதல்ல பார்த்தோம், இந்த 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 டாபர்நாக்கிள் ஃபீஸ்ட்ல யாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கேட்டீங்கன்னா, அந்த டாபர்நாக்கிளுக்குள்ள இருக்கிற அந்த கூடாரத்திற்குள்ள இருக்கிற குடும்பம் ரொம்ப முக்கியம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கிறோம். the family of families, குடும்பங்களின் குடும்பமாக தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? நம்மள குடும்பங்களின் குடும்பமாக வச்சிருக்கார். the big ஃபேமிலியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த குடும்பத்திற்கு யார் தலையா இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த குடும்பத்தினுடைய அங்கத்தினர்லாம் யாரு? நம்ம தான் அங்கத்தினர். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடு நம்மளுக்கு என்ன இருக்குது? என்ன இருக்குது? ஐக்கியம் இருக்குது. ஹல்லேலூயா. இந்த ஐக்கியத்திற்கு நடுவுல யார் வாசம் பண்றா? கர்த்தர் வாசம் பண்றார். ஹல்லேலூயா. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை மகிழ்ச்சி. என்ன வருது? மகிழ்ச்சி. அது அந்த மகிழ்ச்சி எப்படி வருது? அடுத்த லைன் சொல்லுது, அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்குதுன்னா, அது ஆரோனின் தலையில் ஊற்றப்பட்ட அந்த எண்ணெய். ஹல்லேலூயா. அந்த எண்ணெயின் அபிஷேகம் இருக்குதே, அந்த அபிஷேகம் மகிழ்ச்சியை கொடுக்குமே. அந்த மகிழ்ச்சியின் அபிஷேகத்தை கர்த்தர் எங்க போடுறாரு? சபையில போடுறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் சொல்ற வார்த்தையை கொஞ்சம் நல்ல காது கொடுத்து நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கூடார பண்டிகை எதற்கு மையமாக, எதற்கு ஒப்பிட்டு கர்த்தர் பேசுறாருன்னா, சபையை ஒப்பிட்டு பேசுகிறார். ஹல்லேலூயா. சர்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முதல்ல கர்த்தருக்கு அப்புறம் எது முக்கியம்னு சொன்னேன்? ஃபேமிலி ரொம்ப முக்கியம். ஃபேமிலிக்கு அப்புறம் எது ரொம்ப முக்கியம்? சர்ச் ரொம்ப முக்கியம். நான் பிஸ்னஸ்ன்னு சொன்னேன்னா, வேலைன்னு ஏதாவது சொன்னேன்னா, வெளியில் பார்க்குற வேலை, படிப்பு ஏதாவது நான் சொன்னேன்னா என் வாய் தவிர ஏதாவது வந்துச்சா? இல்லை பைபிள் எங்கேயாவது படிச்சிருக்கிறீங்களா? அப்போ நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், நீங்களும் கரெக்டாக தான் கவனிச்சிருக்கிறீங்க. அப்போ முதல்ல கர்த்தர், அப்புறம் குடும்பம், அப்புறம் சபை. நீங்கள் எப்படி அந்த பேட்டர்னை மாற்றி வச்சிருக்கிறீங்க? முதல்ல வேலை, அப்புறம் குடும்பம். இது ரெண்டுல ஏதாவது பிரச்சனை வந்தா இயேசு, கடமைக்கேன்னு சபை. ஹல்லேலூயா. ஏன்னா எங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க, சபைக்கு போறோம்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கண்ணை குத்துவாரு பார்த்துக்க. அதனால என்ன பண்ணிடணும்? கடமைக்கேன்னு சர்ச்சு. அம்மா திட்டு வாங்கின சர்ச்சு, மாமியார் திட்டு வாங்கின சர்ச்சு, வீட்டுக்கார் திட்டு வாங்கின சர்ச்சு, வீட்டுக்காரம்மா திட்டு வாங்கின சர்ச்சு. சரி, பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குது, நம்மளும் போவோன்னு சர்ச்சு. நோ, கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை தோட்டமா வச்சிருக்கிறேன். தோட்டமா உன்னை நான் வச்சிருக்கிறேன். எப்படி வச்சிருக்கிறாரா? சரி, கொஞ்சம் தோட்டத்தை கொஞ்சம் மைண்டு கொண்டு வாங்க. தோட்டத்தில் ஏராளமான மரங்கள் இருக்குமா? அதுக்கு ஒரு தோட்டக்காரன் ஒருத்தர் இருப்பாரா? பைபிள்ல யார் தோட்டக்காரர்? தேவன் தான் தோட்டக்காரர்னு வேதம் எழுதியிருக்கிறது. ஸோ நம்ம தோட்டம், அவர் என்னவா இருக்கிறாரு? தோட்டக்காரர். ஒரு தோட்டக்காரருக்கு தோட்டத்திலிருந்து என்னங்க எதிர்பார்ப்பாரு? அப்பா, செம்மையா பதில் சொல்றீங்க. என்ன எதிர்பார்ப்பாரு? நல்ல கனியை எதிர்பார்ப்பாரு. ஸ்வீட்டான ஒரு கனி என்ன பண்ணுவாரு? எதிர்பார்ப்பாரு. அப்ப தோட்டம் என்ன கொடுக்கணும்? தோட்டக்காரருக்கு கனி கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? கனி ரெண்டு காரியத்துக்காக கொடுக்கணும். ஒன்னு, தோட்டக்காரரை சந்தோஷப்படுத்தணும்.
இன்னொன்னு தோட்டக்காரரை மகிமைப்படுத்தணும். ஒன்னு தோட்டக்காரரை சந்தோஷப்படுத்தணும், இன்னொன்னு தோட்டக்காரரை மகிமைப்படுத்தணும். தோட்டக்காரரை எப்படி சந்தோஷப்படுத்துறது? நல்ல கனிகளை அவருக்கு கொடுத்து நீங்க சாப்பிட வைக்கிறதுனால தோட்டக்காரர் ரொம்ப என்னவா இருப்பாரு? முதல் கனிய தோட்டக்காரர் யாருக்கு வச்சுக்குவாரு? தனக்குன்னு தான் வச்சுக்குவார். தான் வீட்டுக்கு, தான் பிள்ளைக்கு, அப்படித்தானே வச்சுக்குவாங்க எல்லாரும். சோ அந்த முதல் கனி, நல்ல கனி, ஸ்வீட்டான கனி, அது ஆண்டவருக்கு. அந்த கனி வேதத்தில் எதை காண்பிக்கிறது என்றால் உங்களுடைய நல்ல மனசாட்சி. சொல்லுங்க, நல்ல மனசாட்சி. மனசு போல எண்ணம் போல தான் வாழ்க்கை இருக்கும். சரிங்களா? என்னது? மனசு போல எண்ணம் போல தான் வாழ்க்கை. நல்ல மனது, தாழ்மையுள்ள மனது இருந்துச்சுன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? உயர்ந்திருக்கும். இருதயமும் எண்ணங்களுக்கு கசப்புல நிறைஞ்சிருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? வாழ்க்கை எப்படி போகும்? ஸ்வங்கின்னு கீழே போகும். எப்படி போகும்? பறந்துட்டு இருக்கிற பலூனை டக்குன்னு அந்த நூலை கட் பண்ணி விட்டோம்னா அந்த பலூன் மேலே போயிட்டு இருக்குது, அப்படியே ஆடி கீழே விழுங்கும் பாருங்க. அது மாதிரி வாழ்க்கை மாறும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை காத்து பிடுங்கி விட்ட பலூன் மாதிரி அப்படி கீழே இறங்குறதுக்கு காரணம் என்னன்னா, சொல்லுங்க, என் மனசு தான் காரணம். சொல்ல மாட்டீங்களே? மனசாட்சி தான் காரணம். நல்ல மனசாட்சி இல்லைன்னா கப்பலை சேதப்படுத்திடுவோமா? விசுவாசம் என்ற கப்பலை என்ன பண்ணிடுவோம் நம்ம? வாழ்க்கையின் கப்பலை என்ன பண்ணிடுவோம் நம்ம? உங்க நல்ல வாழ்க்கை மனதிலிருந்து தொடங்குகிறது, நல்ல எண்ணங்களிலிருந்து தொடங்குறது. ஆவியின் கனி, ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நீடிய சாந்தம், பொறுமை, இச்சை அடக்கம், விசுவாசம், எல்லாவற்றையும் நீங்கள் கர்த்தரை சந்தோஷப்படுத்துவதற்காக உங்கள் இருதயத்திலிருந்து கனி புறப்பட வேண்டும். கசப்பு வருதா, என்ன வருதுன்னு கவனிங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நல்ல கவனிங்க. உங்க வீட்டில் இருக்கும் பொழுது நீங்க வேற விதமான கனிகளை நீங்க கொடுப்பீங்க, ஆமாவா இல்லையா? கணவன் அந்த அன்பு வேற, பிள்ளை அந்த அன்பு வேற, அதுக்கப்புறம் என்ன, மனைவி அந்த அன்பு வேற. வீட்டில் கொடுக்கக்கூடிய கனிகள் அது வந்துடும். அது எப்படியாவது என்ன பண்ணிடும்? வந்துடும். சில பேருக்கு தான் பிரச்சனை, ஆனா பல பேருக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, குடும்பத்துக்கு அடுத்து எது ரொம்ப முக்கியம்? கேட்கல? சபை. இப்ப இந்த சபையில கனி கொடுக்கிறது கொஞ்சம் வேற. ஹல்லேலூயா. அங்க கனி கொடுக்கிறது ஈஸி. ஏன்னா என் புருஷன், ஏன்னா என் பிள்ளை, ஏன்னா என் மனைவி, ஏன்னா எங்க அம்மா, ரத்த உறவு, ரத்த சம்பந்தமான உறவு. கனி வந்துரும். வரலனாலும் வர வச்சிருவோம், கனி வந்துரும். ஆனா சபையில கொடுக்கிற கனி கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நான் வேற குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன், நீங்க, நான் வேற ஏரியால வந்து வந்திருக்கிறேன், நீங்க, நான் வேற லைஃப் பேட்டர்ன்ல இருந்து வந்திருக்கிறேன், நீங்க வேற லைஃப், நான் வேற படிப்பை படிச்சுட்டு வந்திருக்கிறேன், நீங்க சொசைட்டில என்னை இந்த கம்யூனிட்டின்னு பிரிச்சு வச்சிருக்கிறேன், நீங்க. இப்படி எல்லா விதத்திலும் வேற 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 வேற. ஆனா இயேசு சொல்றாரு, இல்ல ராஜா, உன்னை வேற வேறையா இருந்தாலும் ஒரே வேருக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன் நானு. கிறிஸ்து என்ற ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீர்களா? யாரெல்லாம் இங்க இருக்கிறவங்க இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கீங்க? நானும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கேன். அப்போ ஒரே ரத்தத்தினாலே நாங்கள் மீட்பை பெற்றிருக்கிறோம், ஒரே ரத்தத்தினாலே நம் பாவங்களை மன்னிக்கப்பட்டிருக்கோம், ஒரே ரத்தத்தினால தேவனுடைய கிட்டி சேர்த்திருக்கோம். அப்ப நீங்களும் நானும் யாரு? ஒரே குடும்பம். அப்புறம் ஏங்க கனி வர மாட்டேங்குது? இன்னும் தாழ்மைப்பட்டு இன்னொருத்தனுடைய குறையை பார்த்து அவனை விட்டு பிரியாமல் ஆண்டவர் அவனை நேசிக்கிறார் என்பதை புரிந்து அவர்களோடு இணைக்கப்பட பழகுங்க. We need to be connected. நாம் இணைந்து இருக்கிறதா தேவபலன். ஹல்லேலூயா. அங்கதான் சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு சபைக்குள்ள அநேகருக்கு சந்தோஷம் இல்லை. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா? இன்னைக்கு சபையை யாரும் முக்கியத்துவம் கொடுக்கிறதே கிடையாது. இன்னைக்கு சபைக்கு யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல? எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல நான் சொல்றேன். சபையிலே அந்த சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். என்ன பண்ணிருக்கிறாரு?
கட்டளையிட்டிருக்கிறார். அந்த கட்டளைக்கு நாம் இணங்கி அந்த கூடுகையில் நாம் இணைக்கப்பட வேண்டும். முதன்மையான கூடுகை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அந்த உயிர்த்தெழுதல் நாம் கூட வேண்டும். அநேகர் கூடுகிறோம், நல்ல விஷயம் தான், ஆனால் நாம் ஐக்கியப்படுகிறது இல்லை. அநேகர் அதை தவற விடுகிறீர்கள். ஹல்லேலூயா. வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடியில் ஒன்று பார்த்தோம். நான் கர்த்தருடைய ஆசாரியனாக இருக்கிறேன், எனக்கு என்ன உண்டு? பைபிள் ஸ்டடி வந்தவங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு வேலை உண்டு. நான் கர்த்தருடைய ஆசாரியனாக இருக்கிறேன், எனக்கு ஆலயத்தில் எனக்கு என்ன உண்டு? வேலை உண்டு. வேலை உண்டு. we have a work to do. அந்த ஒர்க்கை பண்றதுக்கு தான் இன்வைட் பண்றோம். we are inviting to do the work of God. ஆண்டவருடைய வேலையை செய்யறதுக்கு தான் இன்வைட் பண்றோம். ஆண்டவருடைய பணி ரொம்ப தீவிரமா இருக்கு. you know that? உங்களுக்கு தெரியுமா அது? ஆண்டவர் பெரிய திட்டங்களை கொடுத்து செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது, அதை நான் சர்ச்சில் சொல்லும் பொழுது வந்து நின்னா தானே சொல்ல முடியும். இயேசுவே தான் சொன்னாரு, அறுவடையோ மிகுதி, ஆட்களோ அறுவடை மிகுதி, ஆள் இல்லை. you are not ready to do the work of God. நீங்க ஆண்டவருடைய வேலையை செய்யறதுக்கு உங்க இருதயம் விருப்பமாவே இல்லை. தேவனுடைய சித்தத்தை செய்ய விருப்பமே இல்லை. அந்த விருப்பமே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? லோத்து நீதிமான் என்று அறியப்பட்டவன். லோத்து கர்த்தருடைய தாசனை கொண்டு, பேதுருவை கொண்டு கர்த்தர் சொன்னார் அவன் நீதிமான். ஆனா அவன் கண்ணு எங்க இருந்துச்சு தெரியுமா? அவன் கண்ணு எங்க இருந்துச்சு சொல்லுங்க? சோதோம் கொமோராவு மேல இருந்துச்சு. அது அவன் பார்வைக்கு எப்படி இருந்துச்சா? ஏதேனை போல செழிப்பா இருந்துச்சான். அவன் ஏதேன் தோட்டத்தை பார்த்தானா? கர்த்தரின் தோட்டத்தை பார்த்தானா? அவன் சொல்றான் அது தோட்டத்தை போல. இங்க பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களால சர்ச்ல கனெக்டடா இருக்க முடியல, ஊழியக்காரர்களோடு இணைந்து தேவனுடைய வேலையை செய்ய முடியலனா, the only reason, ஒரே காரணம், தோட்டத்தை போல ஏதோ ஒன்று இருக்கு, அது மேல பிரியம் இருக்கு. அது தோட்டம் இல்ல பிரியமானவர்களே. அந்த இடம் அக்கினிக்கு ஆயத்தமா இருக்கு. தேவனுடைய கோபாக்கினின் அக்கினிக்கு ஆயத்தமா இருக்கு. அது உங்களுடைய டெஸ்டினேஷன் இல்ல, அது உங்களுடைய பிளேஸ் இல்ல, நீங்கள் போக வேண்டிய இடம் அது அல்ல. நீதிமானாகிய லோத் கண் அங்க போச்சு, எல்லாத்தையும் இழந்தான். ஸ்டில் he is righteous person எழுதப்பட்டிருக்கு. நீங்க நிறைய லோத்துவை போல நீதிமானாக இருக்க தான் விரும்புறீங்க, ஆபிரகாமை போல நீதிமானா இருக்க விரும்பல. லோத்து வெளியே போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் ஆபிரகாமுக்கு கீழே செயல்பட விருப்பம் இல்லை. அவனுக்கு தனியா ராஜ்யம் பண்ணணும். ஆனா அழுது அவன் உயிர், அவனுக்கு உயிர் வந்ததுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க? ஆபிரகாம். ஆபிரகாம் ஆபிரகாம் கண்ணீர் விடலைன்னா, அன்னைக்கு கர்த்தரோடு நின்று அவன் கண்ணீர் விடலை, கெஞ்சலைன்னா, லோத்தினுடைய கதை அன்னைக்கே என்ன பண்ணிருக்கோம்? முடிஞ்சிருக்கும். ஆபிரகாம் கீழே ஒர்க் பண்ண விரும்பல, சண்டை, அதனாலதான் போராட்டம். ஆபிரகாம் பார்த்தாரு, நீ வேணா போறதுனா போ, நீ அந்த பக்கம் போனா இந்த பக்கம் போய்க்கிறேன். உடனே 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 சொல்றான், நான் அந்த பக்கம் போறேன். ஏன் தெரியுமா? அது அன்னைக்கு தோன்றுனது இல்லைங்க, மொதல் நாளே தோன்றின காரியம். ஃபர்ஸ்ட் டேவே ஆபிரகாமோட வரும்போதே தோன்றிடுச்சு, நம்ம அங்க போகணும். இவர் என்ன இங்க இழுத்துக்கிட்டே இருக்கிறாரு? ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்ற காரியத்தை கேளுங்க. சபையாய் இணைந்து ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதல் கனி என்பது கர்த்தரை சந்தோஷப்படுத்துறது. இன்னொன்று மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன், நேரம் இல்லை இன்னொரு பாயிண்ட்லாம் போறதுக்கு. இன்னொரு கனி என்ன தெரியுமா? ஏராளமான கனிகளை கொடுத்து தோட்டக்காரர் பிசினஸ் பண்ணி அவருக்கு மகிமை உண்டாகணும். இதுதான் தோட்டத்தினுடைய வேலை. அல்லேலூயா. அப்ப ஏராளமான கனி கொடுக்கணும்னா ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவளா இருக்கணும். ஆத்துமாக்களை ஆண்டவர் நம்மளை பார்த்து 23ஆம் சங்கீதத்தை வாசிச்சு பார்த்தோம்னா, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறாரு, நாம் என்னவா இருக்கிறோம்? தாட்சி அடையன் தான். நம்ம என்னவா இருக்கிறோம்? ஆடுகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் தேவன், நான் யாரு? ஆடு. ஆட்டினுடைய அல்டிமேட் விஷயம் என்ன? குட்டி போடணும். குட்டி போடாத ஆடு எதுக்கு யூஸ் ஆகும்? குட்டி போடாத ஆடு எதுக்கு யூஸ் ஆகும்? இது மலடா இருக்கு, இது குட்டி போடுறதுக்கு இனி வாய்ப்பே
இல்லை, நான் நல்ல ஆகாரம் தான் கொடுக்குறேன், நல்ல தண்ணீர் காட்டுறேன், நல்ல வயல்வெளியில் மேய விடுறேன், நல்ல பாதுகாப்பு கொடுக்குறேன், ஆனால் இது என்ன பண்ண மாட்டேங்குது? குட்டி போட மாட்டேங்குது. குட்டி போடாத ஆடு இனிமேல் நமக்கு வேண்டாம். அதனால் என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் கத்திய கழுத்தில் வைப்போம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நமது தேவனாய கர்த்தருக்கு அந்த கனியை கொடுக்காததுனால கழுத்து மேலே என்ன இருக்கு? போராட்டம். இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் சுவிசேஷ பணியை தொடங்காத பட்சத்தில், நீங்கள் சுவிசேஷத்தினால ஆத்துமாக்களை சம்பாதிக்கிற அந்த வேலையை தொடங்காத பட்சத்தில், ஆத்துமாக்களை பெற்றெடுத்து இந்த பண்ணையில, இந்த தோட்டத்தில் கொண்டு வந்து விட வேண்டும் என்ற அந்த வேலையை செய்யாத பட்சத்தில் கழுத்து மேல வைக்கப்பட்டிருக்கிற கத்தி உங்களை விட்டு நீங்காது. ஹல்லேலூயா. ஏன்னா நான் எல்லாம் பெற்றுக்கொண்டுட்டு ஆத்துமாக்கள் மேல கவலை இல்லாம உட்கார்ந்து இருக்கிறோம். குட்டி போடாத மலட்டு ஆடா இருக்கிறோம். ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாம இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கூடார பண்டிகை ஒரு நாள் நடந்துட்டு இருக்கும்போது இயேசு போகும்போது, நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நீங்க வாசிக்கலாம், எனக்கு வாசிக்க நேரம் இல்லை. இயேசு சொல்றாரு, என் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ. அந்த கூடார பண்டிகையில் ஒரு வார்த்தையை சொல்றாரு, என் சித்தத்தை நீ என்ன பண்ணும்? ஆண்டவருடைய சித்தம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? வாட் இஸ் த வில் ஆஃப் காட்? ஆண்டவருக்குடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும். எப்படியாகிலும் நீங்கள் தேவனுடைய வேலையை கட்டாயம் நீங்க செய்யணும். ஆண்டவருடைய வேலையை செய்யணும். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. எத்தனையோ பேர் பிசாசின் போராட்டத்தில் உட்கார்ந்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. எத்தனையோ பேர் வியாதியில படுத்து எழுந்து நடக்க முடியாம இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் மூலியமாய் அவர்கள் மனம் திரும்புவார்கள், உங்கள் மூலியமாய் அவர்கள் மாறுவார்கள், அவர்கள் சுகம் பெறுவார்கள். பட் we are not doing that work. அந்த வேலையை நம்ம செய்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. அதனால என்ன நடக்குது? எந்த வேலையும் செய்யறது இல்லை. அதனால உங்களை அறியாமையே சில போராட்டங்கள் உங்களை மூடிக்கிட்டே இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகிழ்ச்சி எங்க வரும் தெரியுமா? கனி கொடுக்கறதுல மகிழ்ச்சி வரும். ஆத்துமாவை சம்பாரிச்சு பாருங்க, அதுல வர சந்தோஷம் வேற எதுலையுமே இருக்காது. ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள வரும்பொழுது, வசனம் சொல்லுது, ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ள வரும்பொழுது அவன் ரட்சிக்கப்படும் போது பரலோகம் என்ன செய்தான்? நம்மளும் பரலோகத்துக்குரியவர்கள் தானே. பரலோகத்துக்குரியவன் ஒருத்தன் ரட்சிக்கப்படும் போது சந்தோஷப்படுவான். மகிழ்ச்சி எங்க இருக்கு? ஆத்தும அறுவடையில இருக்குது மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. மகிழ்ச்சி எங்க இருக்கு? ஆத்தும அறுவடையில. ஸோ நிறைய காரியங்கள் இருக்கு, நான் எனக்கு பேச நேரம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய வேலையை நீங்க செய்யணும். எத்தனை பேர் ஆண்டவருடைய வேலையை செய்ய போறீங்க? எந்திரிச்சு நிப்போமா? பேசப்பட்ட வார்த்தைகளை நினைவு கொண்டு வாருங்க. உங்க குடும்பம் ரொம்ப முக்கியம். உங்க குடும்பத்தில் ஏதாவது பிரிவினை இருந்துச்சுன்னா, உங்க ஃபேமிலிக்குள்ள, சகோதரர்களுக்குள்ள, தாய் தகப்பனுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, இன்னைக்கு போய் செட்ரைட் பண்ணுங்க. ஆண்டவர் குடும்பத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க சொல்றாரு. Church is very important. Family is very important. And church is very important. அடுத்து சபை ரொம்ப முக்கியம். சபையில வெறும் போக்குவரத்துமா தான் இருக்கிறேன். சபையில வெறும் போக்குவரத்துமா தான் இருக்கிறேன். நோவா ஒரு காக்காவை அனுப்புனாரு, போய் ஒரு வேலையை செஞ்சுட்டு வான்னு அனுப்புனாரு. இது போனுச்சு திரும்பி வந்துச்சு, போனுச்சு திரும்பி வந்துச்சு, ஒரு வேலையும் செய்யல. போக்குவரமா இருக்காதீங்க. ஆண்டவருடைய பணியை செய்யாத காகங்களாக இருக்க வேண்டாம். ஆனால் புறாவை அனுப்பும் பொழுது அந்த வேலையை செஞ்சுச்சு. வேலை புறாவை போல மாறுங்க. அதனாலதான் கர்த்தர் சபையை பார்த்து சொல்றார், என் மனவாட்டியே, என் புறாவே. உங்களை கர்த்தர் புறா என்று அழைக்கிறார். நான் ஆண்டவருடைய பணியை நான் சபையோடு இணைஞ்சு செய்யறேனா? நான் சபை மேல கரிசனை உள்ளவனா இருக்கிறேனா? சபையை விசாரிக்கிறவனா இருக்கிறேனா? இந்த தோட்டத்தில் நான் கனி கொடுக்கிறவனா இருக்கிறேனா? என்னுடைய எஜமானனை, என்னுடைய தோட்டக்காரரை நான் சந்தோஷப்படுத்துறேனா? என் தோட்டக்காரரை நான் ஆத்தும அறுவடை செய்து அவரை நான் மகிமைப்படுத்துறேனா? இன்னும் எத்தனை நாளைக்கே
நம்மளை குறித்தே சிந்திச்சுட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் வேலையை பாரு, நான் உன் வேலையை நான் பார்க்கிறேன். நீ ஏன் வேலையை செய், நான் உன் ஃபேமிலியை நான் டேக் கேர் பண்றேன். நான் ஊழியத்துக்கு வரும்போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை இதுதான். அவர் சொன்னார், அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நான் அவர் வேலையை நான் பார்க்கிறேன். என் ஃபேமிலி அவர் டேக் கேர் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு குறைவும் இல்லை. கர்த்தர் என்னை நடத்துகிறபடினால் அவங்களோட நான் பேசுகிறேன். அவர் நடத்துகிற கர்த்தர். இந்த மகிழ்ச்சி சர்ச்ல இந்த நாளில் ஊட்டப்படட்டும். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நான் இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? Thank you Jesus. Hallelujah. கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்கிறார். நமக்கு முதல்ல கர்த்தர், இரண்டாவது குடும்பம், மூன்றாவது சபை, இதை கர்த்தர் முக்கியப்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் இந்த சபையை எடுத்துக்கொள்வதற்கு மணவாளன் வரப்போகிறார். அதற்கு ஆயத்தமாய் இருப்பதற்காகத்தான் இந்த ஆசரிப்பு கூடாரமாகிய இந்த கூடார பண்டிகை, இந்த கூடார வாசலில் நாம் அமர்ந்து ஆண்டவரை பண்டிகையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த கூடாரத்துக்குள்ளே வருகிறவர்களை எல்லாம் கர்த்தர் அரவணைத்துக் கொள்ளுகிறார். எப்படி நோவா பேழையை செய்து அதற்குள்ளே வருகிறவர்களை சேர்த்து கொண்டது போல நோவாவும் குடும்பமும் மற்றும் பாதுகாக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அதே போலதான் இந்த கூடாரத்துக்குள்ள வருகிறவர்களை கர்த்தர் பாதுகாத்து தீமைகளுக்கு விலக்கி நம்மளை ரட்சித்து அவரோடு கூட இருப்பதற்காக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டதனால தான் இந்த கூடாரத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிற நாள் வரைக்கும், அல்லது அவருடைய வருகை வந்து நம்ம இந்த கூடாரத்தில் இருக்கிற நம்மை எடுத்துக்கொள்ளுகிற காலம் வரைக்கும் நாம் அவருக்கு பிரியமான கனிகளை கொடுத்து வேலையை செய்து ஆயத்தமாகவும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, அந்த ஆழமான சத்தியங்களை இந்த சபைக்கு நீர் கொடுத்து உணர்வடைய செய்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாளிலே உணர்வற்றவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உணர்வில்லாத இருதயம் இருளடைந்திருக்கும் என்று சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட உணர்வு இல்லாதபடி, ஆண்டவரே இல்லாதபடி நாங்கள் உணர்வு உள்ளவர்களாக இருக்க எங்களை ஆவியானவர் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க. இன்றைக்கு வந்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே கரம் இருக்கட்டும். குடும்பங்கள் மேலே கரம் இருக்கட்டும். பிள்ளைகள் மேலே கரம் இருக்கட்டும். ஆண்டவரே தொழிலில் கரம் இருக்கட்டும். ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான எல்லா ஒத்தாசைகளையும் கர்த்தர் குடும்பத்தில் ஆண்டவரை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. சபையை நேசிக்கிற நம்முடைய பிள்ளைகள் உண்மை நேசிக்கிறார்கள் ஆண்டவரே. ஆமேன். கர்த்தாவே, சபையை ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருவரும் உண்மை நேசிக்கிற மணவாளனை நேசிக்கிறவர்களாக இருக்கிறபடினாலே இந்த சபைக்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று செபிக்கிறேன். வருகைக்கு எடுத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. வந்திருக்கிற யாவர் மேலும் கர்த்தருடைய கரம் அமரட்டும். உம்முடைய பலத்த கரத்தினாலே நம்முடைய பிள்ளைகளை மூடி வழி நடத்துங்க. தேவ சமாதானம் குடும்பத்தில் நிலைத்திருக்கட்டும். ஆண்டவரே, நீர் கொடுக்கிற அந்த மகிழ்ச்சி ஆண்டவரே குடும்பங்களில் நிலைத்திருக்கட்டும். உங்களுடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானமும் இன்றும் என்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.